ஒரு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை கத்த நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக இருக்கிற இடங்களிலே எல்லார் கண்களை மூடி, உள்ளே வெளியே இருக்கிறவர்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எல்லாரும் அந்த கத்தரை ஏகோபித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சுமார் 2024 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே பாலனாய் பிறந்தார். நமக்காகவே இந்த பூமியில வந்து பிறந்த இயேசுவை அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக இந்த இடத்துல நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்த அந்த தேவனுக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காகவே இந்த மண்ணிலே வந்து பிறந்தவரே, ஹல்லேலூயா, பாலனா இந்த பூமியிலே அவதரித்தவரே, ஏழ்மையின் கோலம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, ஹல்லேலூயா, ஆண்டவரே, எங்களுக்காக கண்ணின் மரியின் வயிற்றிலே பாலனாய் தோன்றினவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு அதிசயம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராலே ஹல்லேலூயா இந்த பூமியில வந்து பிறந்தீரே ஆண்டவரே, இது எவ்வளவு அதிசயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனாய், ஹல்லேலூயா, ஆண்டவரே, இந்த பூமியில வந்து பிறந்தீரே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து உள்ளே வெளியே இருக்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா, பாலனாய் இந்த பூமியிலே அவதரித்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்த இரட்சகரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீட்பரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக, சாபங்களை நீக்கும்படியாக, மனுக்குலத்தை மீட்கும்படியாக, ஹல்லேலூயா, இருளின் அதிகாரங்களை நீக்கும்படியாக, இருளிலே நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக இந்த பூமியில வந்து பிறந்தீரே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆச்சரியம், எத்தனை அற்புதம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இந்த பூமியில வந்து 21 நூற்றாண்டுகள் ஆகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உம்முடைய மகிமை குறைந்து போகவில்லையே, இன்றைக்கு உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லையே. உம்முடைய நாமம் அதிசயமானது, உம்முடைய நாமம் அற்புதமானது, அது விவரிக்க முடியாதவைகள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு வல்லவர் ஆண்டவரே. எங்களை நேசித்தபடினாலே, இந்த உலகத்தை நேசித்தபடினாலே, இந்த பூமியை மனுக்குலத்தை நேசித்தபடினாலே, விண் உலகத்தை விட்டு இந்த மண் உலகத்தை கடந்து வந்தீரே. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிறப்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு மேற்பர்கள் உண்மை வந்து பணிந்து கொண்டார்களே, சாஸ்திரிகள் உண்மை வந்து பணிந்து கொண்டார்களே, இந்த கால வேளையில் உண்மை பணிந்து கொள்ளும்படியாக, உண்மை தூதித்து பாடும்படியாக, உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக இந்த இடத்தை நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மெய்யான தேவன், எங்க ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீர் பிறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன தேவ, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவ, பயப்படாதிருங்கள் என்று சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. வந்ததான எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற எல்லா பகுதிகளையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியான நீர் ஒருவரை ஆளுகை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கதான இயேசு கிறிஸ்துவே ஈடிய நாமத்திலே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவர்கள் கரங்களை கொடுத்து நம்முடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முன்னே பின்னே இருக்கிறவர்களுக்கு நல்ல கரங்களை குலுக்கி நம்முடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம், நம்முடைய பாலன் இயேசு பிறந்த நாள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலும் சில பாடல்களை பாடி பாலன் இயேசுவை நாம் வாழ்த்தி போற்றி பாடப் போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியா இருளில் உதித்தார்,
இந்த நற்செய்தி சாட்சிடுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தேவதூதன் அவளை நோக்கி இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்த, அதுதான் மெய்யான நற்செய்தி. ஹல்லேலூயா. ஆகவே நல்ல ஓசையில கைத்தாளத்தோடு நல்ல சந்தோஷமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் இறைவன் ஒளியாய் இருளில் சாத்திடுவோம். மானிடனாய் பிறந்தார், மேற்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருந்த. சொல்லுங்க, மேற்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருந்த. தூதர்கள் வானத்திலே ஒன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே ஒன்றி தேவனை துதித்தனரே. மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் சாத்திடுவோம். இறைவன் ஒளியாக பொற்றில் சாத்திடுவோம். மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே. இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே. இவர் அற்புதமானவரே. வீண் சமாதான பிரபு, சர்வவல்லவர் பிறந்தனரே. வீண் சமாதான பிரபு, சர்வவல்லவர் பிறந்தனரே. மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் ஒளித்தார், நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் ஒளித்தார், நற்செய்தி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம், அது வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. ஆமே. அவருடைய பிறப்பு ஒரு சாதாரணமானது. அவர் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் கடைசி வரைக்கும் தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பு ஒரு சாதாரணமானது. ஒரு உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாகி இயேசு நமக்காக ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்தில் பிறந்த சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லாதபடினாலே நமக்காக ஏழ்மையாய் தாழ்மையாய் அவர் இந்த பூமியில அவதரித்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பை கொண்டாடும்படி அந்த காலவேளையில் நாம் நேர்ந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்துல தங்கத்தையோ வெள்ளியோ பொன்னையோ பணத்தையோ எதுவுமே அவர் எதிர்பார்க்கல. நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒன்றுதான், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் நாம் திறந்து கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய உள்ளத்துல வந்து அவர் வாசம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்த்தவை சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்த்தவை சிலுவை சுமந்தாரையா. தண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுங்க, தண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. என்ன இயேசுவே, என்ன இயேசுவே,
கேட்டாரையா. எல்லாரும் சொல்லுங்க. ஆசையை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. சொல்லுங்க. என்ன இயேசுவே, எந்த இயேசுவே. ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். சந்தோஷமா. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் அல்லேலூயா. அவர் தங்கத்தை கேட்கல, அவர் வைரத்தை கேட்கல, நம்முடைய ஆஸ்தியை கேட்கல, நம்முடைய ஐஸ்வர்யத்தை கேட்கல, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. தாய் நம்மளை மறக்கலாம், தந்தை நம்மை மறக்கலாம், நண்பர் நம்மை மறக்கலாம், உற்றார் நம்மை மறக்கலாம். ஆனா நம்மை உண்டாக்கின இயேசு அவர் ஒரு நாள் நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. அவர் நம்மை உள்ள கைகளிலே மறைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா. ஓ, நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாக உங்களை என்னை நேசித்தபடியினாலே அவர் இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஓ, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் வலதுகரத்தை பலத்து நேராக உயர்த்தி சாஷ்டாங்க செய்யவாரு, சாஷ்டாங்க செய்யவாரு, சாஷ்டாங்கம் செய்யவாரு. இயேசுவை அல்லேலூயா. கரங்கள் எல்லாம் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உள்ளே வெளியே இருக்கிறவங்க சத்தமா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah,
உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்து. எங்கள் எங்களோடு வாசல் செய்து எங்கள் எங்களோடு வாசல் செய்து கரங்களை எல்லாரும் அப்படியே உயர்த்தி எல்லாரும் கரங்களை அசைத்து ஓ தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிப்போமா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா இரண்டு கரங்களையும் தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. நமக்காக பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்து முழு உலகத்திற்கும் நம்முடைய ஆண்டவர் இரட்சகராய் வெளிப்பட்டு 2023 ஆண்டுகளுக்கு மேலாய் ஆகிவிட்டது. ஒரே ஒரு விசை நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அன்றைக்கு தூதன் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிற இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் வலது கரத்தை உயர்த்தி இந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்படாத எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இருக்கிறார். சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். நமக்காக மட்டுமல்ல, இந்த கோவில்பட்டி பட்டணம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படி வெளிப்பட்டதான உலகத்திற்கு வந்த நம்முடைய தெய்வமாகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய ரட்சிப்பின் வல்லமையிலே இன்றைக்கும் அவர் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதவருடைய கரம் குறுகி போகவில்லை. அதிகால வேளையில நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்க கூடாதபடி நம்முடைய ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த பட்டணம் ரட்சிக்கப்படட்டும், எங்களுடைய மாவட்டம் ரட்சிக்கப்படட்டும், மாநிலம் ரட்சிக்கப்படட்டும், அகிலம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுமே அறிந்து கொள்ள உதவி செய்யும். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த பட்டணத்தில் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை உனக்காய் வைத்திருக்கிறேன் என்று அன்னைக்கு எலியாவுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த பட்டணத்திலே இருக்கிற ஜனங்களில் 7000 பேரை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டுகளிலே பெரிய மைதானத்தில் 7000க்கும் அதிகமான ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்க ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு தரும்படி நல்ல கரங்களை தட்டு சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரை கர்த்தர் நினைத்தருளும்படியாய், ஒவ்வொருவரைக்கு தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், பல தேவையோடு, எதிர்பார்ப்போடு, பலவீனத்தோடு, சுயவீனத்தோடு, பொருளாதார தேவையோடு எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி ஏதோ ஒரு நன்மைக்காக இங்க வந்திருக்கிற அத்துணை பேரையும் கர்த்தர் நினைவு கூறும்படி, நம்மேல் இரக்கமாயிருக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. இன்னைக்கு வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி
வருகிற ஞாயிறு மற்றும் புது வருட ஆராதனையிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கொண்டு வரும்படி கர்த்தரை நல்ல தோத்திரம் பண்ணுங்க. ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாய் கொடுத்திருக்கிற நம்முடைய ஸ்தாபன தலைவர்கள், நம்முடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற முன்னோடி ஊழியர்கள், தேவனுக்காய் பயன்படுகிற தேவனால் பயன்படுத்தப்படுகிற எல்லா ஊழியர்கள், எல்லா பரிசுத்தவான்கள் நல்ல கரங்களை தட்டி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரே ஒரு விஷயம், தமிழகத்தின் தென்பகுதியான குமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், நம்முடைய மாவட்டமாகிய தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த நாட்களில் நம்மை போல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, இன்னமும் அவர்கள் மீள முடியாதபடி, தண்ணீரிலும் குளிரிலும் ஆலயத்திலே போதிய வசதி இல்லாமலும், இந்த நாட்களில் ஏற்பட்டதான வெள்ளத்தின் நிமித்தம், தண்ணீரின் நிமித்தம், மழை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இறங்கணும். வலது கரத்தை உயர்த்தி எங்களை போல அவர்கள் விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி, ஆலயங்களிலே வந்து அவர்கள் ஆராதிக்க முடியாது, இன்னும் தண்ணீர் வற்றி போக முடியாதபடி எத்தனையோ சபைகளிலே இன்றைக்கு ஆராதனைகள் எப்படி நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். எல்லா தடைகளை நீக்கி அவர்களுக்கும் இறங்குவீராக. கர்த்தர் எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எங்கள் மத்தியில, நம் மத்தியில. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற தேவ ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, பயன்படுத்தும்படி, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்றைக்கு உம்முடைய மகனை, உம்முடைய தாசனை, உம்முடைய ஊழியக்காரை எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். நீர் கொண்டு வந்து உம்முடைய மகனை எங்கள் மத்தியில் பயன்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே, இந்த ஆராதனை சிறப்பாய் நடைபெறுவதற்கு உதவி செய்திருக்கிற அத்துணை பேரையும் ஆண்டவரே, வாலண்டியர்ஸாக மற்றும் எத்தனையோ விதத்தில் உதவி செய்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆறால் வந்திருக்கிற எல்லா உம்முடைய ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அப்படியே நின்று கொண்டிருக்கிற நேரத்தில், இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாமும் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 78வது பக்கத்தில் இருக்கக்கூடிய லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 20 வரை நாம் சேர்ந்து வாசிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிப்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சீரிய நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்த யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தபடியினாலே பிள்ளைகளை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினால். அப்பொழுது அதிக நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். எல்லாரும் வேதாகமங்களை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். நமக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற சகல ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே
திரள் கூட்டமாக வந்திருக்கிறதான நமத்திலே பிரின்ஸ் சித்ரா தம்பதிகளுக்கு பிறந்திருக்கிற டேனியல் சாம்ராஜ் என்கிற குழந்தையை ஒரு 2.5 மாதம் ஆச்சுது. அந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்வதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, பெண் பிள்ளை என்றால் எனக்கு ரொம்ப பிரியம். இது ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளைகளையும் நாம் நேசிக்கிறோம். எனக்கு 3 பேர பிள்ளைகள். இந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று கொண்டு வந்திருக்கிறார்கள். பிரதிஷ்டை என்று சொல்வது ஞான ஸ்நானம் கொடுப்பது அல்ல. குழந்தை பிரதிஷ்டை என்று சொல்வது பிள்ளைக்கு பெயர் வைப்பதும் அல்ல. டேனியல் சாம்ராஜ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார். இந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று கொடுக்க வந்திருக்கிறோம் என்று அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் பிரதிஷ்டை என்று சொல்வது. அந்த காலத்திலெல்லாம் சர்ச்சுக்கு பிள்ளையை கொண்டு போய் பிள்ளையை சர்ச்சிலே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்ககிட்ட அப்படி கேட்கவும் முடியாது. அவங்க தந்தா நம்ம இங்கே வச்சு வளர்க்கவும் முடியாது. அதனால் நாம் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைய அவங்க கையிலே கொடுப்போம். நீங்கள் கர்த்தருக்காக இந்த பிள்ளைய வளர்த்திடுங்கள். அந்த பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கும். இந்த சபையிலே பிள்ளை செல்வம் இல்லாத எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு சந்திப்பார், இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். அற்புதத்தை இந்த கிறிஸ்மஸ் நாள் காலை வேளையிலே செய்வார். குடும்பங்களில் அற்புதங்களை செய்வார். பிரின்ஸ் சித்ரா, இந்த பிள்ளையை கர்த்தர் தான் உங்களுக்கு தந்தாருன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? சரி, கர்த்தர் தான் கொடுத்தார், அப்படி தானே? ஆக்சிடென்ட் பேபி கிடையாது. கர்த்தர் பிளான் பண்ணி இந்த காலத்தில் 4000 வருஷம் காத்திருந்து தம்முடைய குமாரனை கிறிஸ்துவ இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் அனுப்பினது போல இந்த பிள்ளை எப்போ வந்து பிறக்கணுமோ ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதை தீர்க்கமாக நம்புறீங்கல்ல? அதனால் தேவ திட்டம் முழுவதும் இந்த பிள்ளையில் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணணும். இந்த பிள்ளையை பார்க்கும்போது இது ஆசீர்வாதத்தின் பிள்ளை, இது நிறைவான பிள்ளை. இந்த பிள்ளைக்கு மாதிரியாக காலமெல்லாம் நீங்கள் வாழுங்க. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறது அந்த பிள்ளை பார்க்கட்டும். நீங்கள் முழங்காலின்னு ஜெபம் பண்ணுறது அந்த பிள்ளை பார்க்கட்டும். நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது அந்த பிள்ளை பார்க்கட்டும். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறது அந்த பிள்ளை பார்க்கட்டும். எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே சார்ந்திருக்கிறது அந்த பிள்ளை பார்க்கட்டும். அப்படி செய்வீங்களா? இந்த பிள்ளை வளர்ந்து வரும். ஆண்டோடைய வருகை தாமதிச்சா தீர்க்காயுசோடு வாழும். அது வயது வரும்போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்ற அந்த வார்த்தையின்படி ஞானஸ்நானத்துக்குள்ளே நீங்கள் இந்த பிள்ளையை நடத்தணும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பிள்ளையை சபையாருக்கு முன்பதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளையை குறித்ததான பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கும் இருக்கிறது. இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த இப்படி பிள்ளைகள் ஏராளம் பிரதிஷ்டை பண்ணுவதற்கும் கல்யாணங்கள் ஏராளம் நடப்பதற்கும் ஆசீர்வாதமான சபையாக இந்த சபையை பயன்படுத்துவார். பாஸ்டர் பிள்ளையை கையில் வைத்திருக்கிறார்கள். நான் பிள்ளையின் மேல் கை வைத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழும்பி உட்கார்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் உட்கார்ந்துடுங்க. திரள் கூட்டமாக வந்திருக்கிறதான உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரின்ஸ் சித்ரா தம்பதியினருக்கு நீ கொடுத்த டேனியல் சாம்ராஜ் என்கிற இந்த அழகு குமாரனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த குடும்பத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்று நீ தீர்மானம் பண்ணினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளை தானியலை போல வளரட்டும். ஆண்டவரே, உயர் பதவிகளிலே அமரட்டும். ஆண்டவரே, ராஜ்யங்களின் காரியங்களை நிர்ணயித்து சொல்லுகிற ஞானவனாக வளரட்டும். ஆண்டவரே, காலத்தில் தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் வந்து பிறந்தது போல
சாமுவேலாக இந்த பிள்ளை வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். The combination of Daniel and Samuel shall be upon this child, O God. ஆண்டவரே, தானியேல் சாமுவேல் என்கிற எங்கள் முற்பிதாக்களாக வாழ்ந்த அவர்களுடைய அந்த தன்மைகள், வாழ்க்கையின் அம்சங்கள் இந்த பிள்ளைகளை வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த பிள்ளையை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆமென், ஆமென். God bless you. பண்ண கொடுங்க. Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. God bless you. ஆண்டவருடைய நல்ல நாமம் என்னை பற்றி சொல்றதுக்காக வராரு. என்னை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என் பெயர் சாமுவேல் ராஜ். நான் மதுரையில் இருக்கிறேன். அவருக்கு படித்து கொடுத்த வாத்தியார்னா, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாம் எல்லாரும் ஒரே குடும்பம். இன்றைக்கு இங்கே வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் பாக்கியநாதன் அவர்களுக்காக, பாஸ்டர் ஜெயா அவர்களுக்காக, ஜெஃபர்ஷனுக்காக, அவருடைய மனைவிக்காக, புதிதாய் பிறந்த குழந்தைக்காக. அந்த பிள்ளை இங்கே வரும், இங்கே தான் பிரதிஷ்டை பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அதனால் இவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சபையிலே நிரம்பி இருக்கிறதான உங்களை பார்க்கும்போது என்னுடைய இருதயம் பூரித்திருக்கிறது. நேற்று ராத்திரியே இங்கே வந்து விட்டேன். நாகர்கோயிலில் வீட்டுக்கு வந்தேன். நேற்று ராத்திரியே இங்கே வந்தேன். இங்கே வந்து இந்த ஆயுதங்களை எல்லாம் பார்த்து, இந்த ஷெட்டு எல்லாம் மேலே தூக்கி அருமையாக செய்திருப்பதை பார்த்தேன். மிகவும் இருதயத்துக்கு நிறைவாக இருந்தது. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சில காலங்களிலே, சில நிலைமைகளிலே, சபைகளிலே சில மாறுதல்கள், டிரான்சிஷன் பீரியட் என்று சொல்லுவோம். கர்த்தர் எப்பொழுதுமே காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்று இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு கொஞ்சம் நின்று, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு புதிதாய் வந்திருக்கிறதான உங்களையும் வரவேற்கிறோம். இந்த சபையில் எங்களோடு சேர்ந்து ஆராதியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்போவுமே இப்படி திபு என்று கூட்டம் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த சபையை வளரச் செய்வாராக. ஹல்லேலூயா. போதகருக்கும் போதகர் குடும்பத்திற்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சுகத்தோடு உள்ள தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருவாராக. நிறைந்த இருதயத்தோடு நான் சொல்லுகிறேன், சுகத்தோடு உள்ள தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருவாராக. இந்த மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்டதான வெள்ளம் இந்த பக்கம் வரவில்லை. ஆனால் ஏராளம் சபைகளில் அந்த வெள்ள பாதிப்பு, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏராளம் சபைகளில் அந்த வெள்ள பாதிப்புகள் வந்து சாப்பிடாமல் மக்கள் இருந்து எல்லாவற்றையும் டிவியில் பார்த்துருப்போம். அவர்களுக்காக நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரர்கள் அங்கங்கே இருந்தால் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் உதவி செய்யுங்கள். உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் போதகரை வந்து சந்தியுங்கள். நாங்கள் அந்த உதவிகள் போய் கிடைக்கும்படி நாங்கள் செய்வோம். நான் 33 வருஷம் மதுரை வேதாகம கல்லூரியிலே நான் ஆசிரியராக இருந்தேன். அந்த கல்லூரியின் தலைவராக இருந்தேன். ராதாந்தர ஐயா அவர்கள் எனக்கு போதித்த ஆசிரியர். அவரிடத்தில் படித்த மாணவன் நான். அதற்கு பிறகு 2015 வருஷத்திலிருந்து குளோபல் யூனிவர்சிட்டி என்கிறதான டிஸ்டன்ஸ் லேர்னிங், தொலைதூர கல்வியிலே நான் இப்பொழுது தலைவராக இருந்து இந்தியா முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறேன். 2014 வருஷம் அக்டோபர் மாதத்திலே பொறுப்படுத்தேன். அதிலிருந்து இந்த இயக்கம் பெரிதாக இந்தியாவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு 56,000 பேர், 56,000 சகோதர சகோதரிகள் அதில் சேர்ந்து படிக்கிறார்கள். இந்த சபையிலிருந்து ஒரு 75 பேர் சேர்ந்தாங்க. இப்போ ஒரு 60 பேரில் வந்து நிற்குது. நான் ஒரு 600 பேராவது இந்த சபையில் இருந்து படிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதையும் செய்வோம். அதையும் நாம் திட்டமிட்டு செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமாதானமுள்ள சபையாக, ஐக்கியமுள்ள சபையாக, அன்புள்ள சபையாக, ஊழியம் செய்கிற சபையாக நீங்கள் பிரசித்தி பெற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தின் காலை வேளையிலே உங்களோடு
ஆண்டவருடைய பிறப்பை சார்ந்த 5 விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 5 பேருடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்மஸ் சார்ந்து, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே, கிறிஸ்மஸ் இயேசு பிறந்த சமயத்தில் இருந்த இன்வால்வான 5 காரியங்களை குறித்து, 5 மனிதர்களை குறித்து, 5 விவரங்களை குறித்து, கிறிஸ்மஸ் கட்டளைகள், கிறிஸ்மஸ் கமாண்ட்ஸ் என்று 5 கட்டளைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 10 கட்டளைகள் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் அல்லவா? இந்த 5 கட்டளைகளை 5 கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னோடு வாசிக்கிறவர்கள் நீங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறும் அளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். இப்படி ஒரு 5 வேத பகுதிகளை, கிறிஸ்து பிறப்பு சார்ந்த வேத பகுதிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது கட்டளையாக சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்மஸ் காலத்தில், இந்த கிறிஸ்மஸில் இருந்தாவது யோசேப்பை போல நீதிமானாய் வாழுங்கள். Be righteous as Joseph. யோசேப்பை போல நீதிமானாய் வாழுங்கள். இங்கே உள்ள விவரங்கள் நான் வாசித்தது அல்லது கிறிஸ்மஸ் சமயத்திலாவது நீங்கள் வாசிப்பீர்கள். இங்கே வாசிக்கிறதான சமயத்தில் இயேசு இந்த உலகத்தில் வர வேண்டும். இயேசு பிறப்பதற்கு ஒரு 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 கரு ஒரு கரு உருவாகி வளருவதற்கு ஒரு வெசல் தேவைப்பட்டது. அதற்கு ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார். மரியாளுடைய கர்ப்பத்தை தெரிந்து கொண்டார். தகப்பன் தேவையில்லை. புருஷனுடைய சித்தத்தின்படி அவர் பிறக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிட்டாள். அவள் கர்ப்பவதியானாள். இந்த தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டம், அது பரிசுத்த பிள்ளையாக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டார். எனவே மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த காலத்தில், இயேசு பிறந்ததான காலத்தில் ஏராளம் பெண்கள், கன்னி பெண்கள், பரிசுத்தமான பெண்கள், இந்த மேசியா என்னுடைய வயிற்றிலே வந்து பிறக்க மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களாம். அப்படி மரியாளுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டது. எனவே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக. எனவே யோசேப்பு அவருடைய வளர்ப்பு தகப்பனாக இருந்தார். அந்த காலத்தில் கல்யாணம் என்று சொன்னால்
அதற்கு முன்பு ஒரு நியமிக்கப்படுதல், பெட்ரோத்தல், நாம் நிச்சயார்த்தம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி ஒரு பெட்ரோத்தல் நடக்கும். அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலேயே நடக்கும். இப்போ கல்யாணத்து அன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷனாக நிச்சயத்தை வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி, வேறு ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி ஒரு நல்ல சாப்பாடு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அவ்வளோதான். அப்படி வைக்கிறார்கள். எங்களுடைய கல்யாணமெல்லாம் நடக்கும்போது 39 வருஷத்துக்கு முன்னால் என் கல்யாணம்லாம் நடக்கும்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே நாங்கள் அந்த நிச்சயத்தை வைத்தோம். ஆனால் இந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அந்த நிச்சயம் நடந்தது. அந்த நிச்சயம் ஓரளவுக்கு ஒரு அரை கல்யாணம் போல, அதிலிருந்து அவன் புருஷன் அவள் மனைவி என்று தான் கணிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேர்ந்து வாழ மாட்டார்கள். அப்படித்தான் அந்த காலத்தில் நடந்தது. எனவே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சமயத்தில் தேவ திட்டம் நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 ஆண்டுகள், 4000 years the world was waiting. அந்த உலகம் நோவா வந்தபோது இவன் மேசியாவாக இருப்பானோ என்று நினைத்தார்கள். ஆபிரகாம் பிறந்தபோது அவன் அந்த மேசியாவாக இருப்பானோ என்று எதிர்பார்த்தார்கள். தாவீது பிறந்தபோது அவன் அந்த மேசியாவாக இருப்பானோ என்று எதிர்பார்த்தார்கள். இல்லை, காலம் கடந்து போய் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில், மரியாளுடைய வாழ்க்கையில் மிக ஆச்சரியமான விதத்தில் கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்தில் வந்து உற்பத்தியானார். ஆனால் யோசேப்பு இதை பார்த்து, இது அவமான சின்னம் போல இருக்கிறதே, புருஷன் மனைவி சேர்ந்து வாழவில்லையே, இவள் கர்ப்பவதியாக இருக்கிறாளே என்று சொல்லி சந்தேகப்பட்டு அவன் நீதிமானாயிருந்து, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதிமானாயிருந்து அவளை ரகசியமாக தள்ளிவிட, டிவோர்ஸ் பண்ண அவன் யோசனையாக இருந்தான். அப்போ பரலோகம் சும்மா இருக்காது. நீதிமானுடைய வாழ்க்கையில் பரலோகம் அமைதியாக இருக்காது. தேவதூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, இப்போ கெட்ட சொப்பனம்லாம் வருது, இவனுக்கு தெய்வீக சொப்பனம் வந்தது. சொப்பனத்திலே காணப்பட்டு அவளிடத்திலே உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று சொன்னபோது அவன் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவளை சேர்த்து கொண்டான். இந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த யோசேப்பை போல உங்கள் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷனில், குழப்பம் நிறைந்த உங்கள் குடும்ப சூழலிலே, குழப்பம் நிறைந்த நம்முடைய சமுதாய சூழலிலே நீதிமான்களாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியுள்ள வாழ்க்கை வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த நீதியிலே 2 வித நீதி இருக்கிறது. அடிப்படை நீதி என்ற ஒன்று இருக்கிறது, அனுதின நீதி என்று ஒன்று இருக்கிறது. ஃபண்டமெண்டல் ரைச்சுவஸ்னஸ், எவ்ரிடே ரைச்சுவஸ்னஸ். இந்த அடிப்படை நீதியை சொல்லுங்களேன். இந்த அடிப்படை நீதியிலே மனம் திரும்புகிறோம், அது அடிப்படை நீதி. அதை ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது ரட்சிக்கப்படுகிறோம், அது அடிப்படை நீதி. அந்த அடிப்படை நீதியை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்படி எடுக்காதவர்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்று இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள். அது ஞானஸ்நானம் எடுப்பது அடிப்படை நீதி, அடிப்படை நீதி. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறோம், அது அடிப்படை நீதி. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அஸ்திபாரமாகிய உபதேசத்தை விட்டு விடுங்கள். அஸ்திபாரம் உபதேசம் என்ன? கைகளை வைக்குதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இதையெல்லாம் நம்ம நம்புகிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு கொஞ்ச நாளில் நம்ம எல்லாம் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? போக வேண்டிய இடத்துக்கு போவோம். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் பரலோகத்தில் போவோம், அல்லது பரலோகம் இல்லாத என்ன ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு போவோம்.
நான் நினைத்த காலமெல்லாம் நம்ம நல்லா தான் இருப்போம்னு சொல்லி நினைச்சேன். என்ன அண்ணன்னு கூப்பிட்டவங்கெல்லாம் அப்புறம் அங்கிள்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அங்கிள்னு கூப்பிட ஆரம்பித்தவங்கெல்லாம் இப்போ எல்லாமே. அன்றைக்கு வரும்போது, மதுரையிலேருந்து வரும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு 2 பிள்ளை இருக்கும் அவளுக்கு. அவள் அந்த டேபிள்லாம் துடைச்சிட்டு இருந்தா. தாத்தா உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், ஓங்கி அறையலாம் போல வந்து ஓங்கல. ஆனால் நமக்கும் அப்படித்தானே இருக்குது. இது இந்த தலையில் பிளாக் மேஜிக் போடுகிறவள மாதிரி நமக்கு போடலை. அதனால நம்மளை பார்த்தா ஓரளவுக்கு. ஆனால் ஒரு ஆறுதலுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்கள் வயசுக்கு நீங்கள் மிடுக்காக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். இருந்து தான் ஆக வேண்டும். நல்ல அம்சமாக அப்படி போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். காலம் மாறுகிறது. ஒரு காலம் வரும்போது எல்லாருமே கண்ணை மூடக்கூடிய ஒரு நேரம் வரும். அது எப்படி தான் தெரிய மாட்டேன். அதுக்காக என் பிரசங்கத்தில் கண்ணை மூடாதுங்க. என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகணும். அதுக்கு இடையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழுகிற நாளெல்லாம் வாழுகிற நாளெல்லாம் இயேசுவுக்காக வாழணும். இயேசு உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு பிறக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதற்கு உதவி செய்யும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்திருக்கிறபடியினால அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் நீதியை குறித்தும், பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்படி நம்ம நடந்து வந்தால் நம்ம நீதியுள்ள வாழ்க்கை வாழுவோம். ரட்சிக்கப்பட்டது சரி, ஞானஸ்நானம் பெற்றது சரி, சபைக்கு வருவது சரி, தசமபாகம் கொடுப்பது சரி, ஊழியம் செய்வது சரி, இதெல்லாம் அடிப்படை நீதி. இதற்கு மேலே ஒரு நீதி இருக்கிறதே. அன்றைக்கு ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எரிகோவுக்கு போகிற பாதையிலே அவன் வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவனை அடித்து, அவனை காயப்படுத்தி, அவனை குற்றுயிராய் விட்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை சொன்னால் குற்றுயிராய் பாதி உயிர் அவனிலே இருக்கிறது, விட்டு விட்டார்கள். சாக கிடக்கிறான் என்று சொல்லாமல் தமிழ் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, they left him half dead. பாதி செத்துப்பானாம், பாதி உயிர் இருக்குது. இன்றைக்கு நாம் பார்க்கிறதான மக்கள் எல்லாம் பாதி உயிர் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியும், நம்மாலே முடியும். இல்லை, 3 குரூப்பு கள்ளர்கள் வருகிறார்கள். கள்ளர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள். உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது என்று பிடுங்குகிற கொள்கை, பிடுங்கி எடுக்கிறதான கொள்கை. இன்றைக்கு உலகத்தில் உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது அப்படின்னா இந்த கொள்கை இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நீதிமான் கிடையாது. உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. மருமகனுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, மாமனாருக்குள்ளதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி பிடுங்குறான், பார்த்தீங்களா? அதனால் அது பிடுங்குகிற கொள்கை, எட்டுக்கிற வாட் இஸ் யுவர்ஸ் இஸ் மைன் என்று பிடுங்குகிற கொள்கை. அந்த கொள்கை இருந்தால் நீ நீதிமான் கிடையாது, நீதிமானே கிடையாது. ஆமாம். அப்புறம் அடுத்தால என்ன ஒரு குரூப் வருது அந்த மனுஷன்ட்ட, அது வந்து ஆசாரியர், பாஸ்டர்னு சொல்லுங்களேன், சீனியர் பாஸ்டர். அப்புறம் ஒரு லேவியன், அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்களேன். இவர்கள் வருகிறார்கள். இவர்களும் ஆலயத்தில் இருந்து தான் வருகிறார்கள். இவன் குற்றுகிறார், பாதி உயிர் கிடக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா பிழைச்சிக்கிடுவான் அப்படின்னு நிலைமை இருக்கிறது. அவர்கள் பக்கத்தில் வந்து எட்டி பார்த்து போய்விட்டார்கள். அவர்கள் ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள், எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளதெல்லாம் எனக்கு. ரொம்ப மோசமான புத்தி, ரொம்ப மோசமான புத்தி. எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. அதனால தான் அவரவருக்கு ஒரு பிளேட்டு கொடுக்குறோம். இஸ்லாமிய சகோதரர்லாம் சாப்பிடும்போது நீங்கள் துபாய், கத்தாரங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பிளேட் வச்சு 5 பேர் ஒரே பிளேட்டில் எடுத்து சாப்பிடுவாங்க. அவரவர் எடுக்கிறத எடுத்து சாப்பிடலாம். ஆனால் இன்னைக்கு ஏகப்பட்ட ஆட்கள், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், ஏன் நம்ம குடும்பத்தையே சொல்லுவோம், அசம்பிளிஸ் ஆஃப் குடும்பத்தில் எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. 5 பைசா ஈய மாட்டேன், 5 பைசா கிடையாது. இப்போ என்ன, 1 ரூபா கொடுக்க மாட்டேன். இப்படி இருந்தால் நீங்கள் நீதிமான் கிடையாது. அடுத்தாலும் என்ன ஒருத்தர் வருகிறான், அவன் சமாரியன். அந்த காலத்தில் கலப்பு ஜாதி, அசீரியருக்கும் யூதருக்கும் அந்த கலப்பு மனத்தில் பிறந்தவர்கள் சமாரியர்.
அந்த சமாரியர் தீண்டப்படத்தகாதவர்கள், நம்ம ஊர்ல பட்டியலினம் என்றெல்லாம் ஒதுக்குகிறார்கள் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அவர்கள் தாழ்ந்த ஜாதி. அவனை தொடக்கூடாது, அவன் நம்மளை தொடக்கூடாது. அவன் வருகிறான், அவனுக்கு ஒரு கொள்கை வைத்திருக்கிறான், எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு. கொடுப்பீளா? காதல கிடக்கிறத கொடுப்பீளா? கழுத்துல கிடக்கிறத கொடுப்பீளா? விரல்ல போட்டிருக்கீங்களா மோதிரம் கொடுப்பீளா? கொடுக்க மாட்டீங்களே. ஒரு பேனா கொடுக்க மாட்டான். பேனா கொடுக்கும்போது நான் பைபிள் காலேஜில் பாஸ்டர்மாருக்கு படித்து கொடுத்தேன். இவங்கள மாதிரி படித்து கொடுக்கும்போது அட்டண்டன்ஸ் எடுக்கணும். அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு பேனா கேட்பேன் மாணவர்கிட்ட. அதையும் கேப்ப கலத்திக்கிட்டு தான் கொடுப்போம். என் வாத்தியார் கொண்டா போக போகிறாரப்பா, வாத்தியார் பேனாவை கொண்டா போக போகிறார், கொடுக்க மாட்டான். எனக்குள்ளது எனக்குள்ளது. போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது நிரப்புறதுக்கு, பேங்கில் ஏதாவது நிரப்புறதுக்கு பேனா கேட்பாங்க. அவன் கேப்பை கலத்திக்கிட்டு தான் கொடுப்பான். நிறைய பேர் வெறும் மூடியோடு இருக்கிறான். ஏன்னு சொன்னால் பேனாவை அவன் கொண்டு போயிடும். கேப் இல்லைன்னா நமக்கு எதுக்கிட்ட சொல்லி கொண்டு போயிடும். அதனால தான் இப்போ இப்படிப்பட்டது எல்லாம் இங்கே கிளிக் பண்ணுறது, இப்படிப்பட்ட பேனாக்கள்லாம் உருவாக்காது. எனக்குள்ளது எல்லாம் உனக்குள்ளது. அவன் வாகனத்திலேருந்து இறங்கினான், அவனுடைய காயங்களை எண்ணெய் போட்டு துடைச்சான், எல்லாம் அப்புறம் அவனுடைய சுய வாகனத்திலுமே ஏற்றுனான். அவன் சத்திரத்துக்கு கொண்டு போனான், ஹோட்டலுக்கு கொண்டு போனான். சத்திரம்னா ஹோட்டலுக்கு கொண்டு போனான். ராத்திரி முழுவதும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து அவனை பராமரித்தான். அது நீதிமானுடைய செய்கை. பரம நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்குள்ளது எல்லாம் உனக்குள்ளது. கையை வைத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கையை நல்ல வைத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்தை திறந்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. பரலோகத்தை திறந்து உங்கள் உலகத்தில் வந்து இப்போ இந்த பாட்டெல்லாம் இப்போ பாடும்போது எப்படி பாடுறாங்கன்னு சொன்னால் ஒரு டப்பாங்குத்து பாட்டு மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல பாட்டு. ஏன்னா மனிதரை மீட்கவே அப்படி பாடினாதான் பிள்ளைகளுக்கும் ஒரு கிக்கு ஏறுது. ஏன்னா ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. அப்படி கிக்கு ஏறுற மாதிரி தான். ஆனால் அவர் வந்தார், என்ன மாதிரி வந்தார். நான் உனக்காக வந்தேன். அவருக்கு ஒரு வீடு கூட கிடையாது, சொந்த வீடு கூட கிடையாது. அவர் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் கிடையாது. அப்படி அதாவது அத்தனை 100% தம்மை அர்ப்பணித்தார். ஊரில் வரி செலுத்துகிறதுக்கு, டாக்ஸ் கட்டுறதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. டாக்ஸ் கட்டுறதுக்கு காசு கிடையாது. பேதரும் வாரான், அவனும் டாக்ஸ் கட்டலை இவரோட சேர்ந்ததுனால. அதனால் எப்பா நீ இப்போ தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடியப்பா, அந்த மீனை பிடிச்சி வாயை தர, அதுக்குள்ளே ஒரு காசு இருக்கும், உனக்கும் எனக்கும் டாக்ஸை கட்டுன்னு சொன்னார். டாக்ஸ் கட்டுறதுக்கு அவருக்கு காசு கிடையாது. அவருக்கு சொந்த சிலுவை கூட இல்லைங்க. ஏசு இந்த உலகத்தில் வரும்போது எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதுன்னு சொன்னவர். பரமாசங்கிறதான திருடனுக்காக செய்யப்பட்டதான அந்த சிலுவை, அதில் நமக்காக 6 லிட்டர் ரத்தம் ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்குன்னு சொன்னால் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். கையை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அத்தனை தியாகம், அத்தனை தியாகம். சொந்த கல்லறை கூட இயேசுவுக்கு கிடையாதுங்க. அது அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு தனக்கென்று வெட்டி வைத்திருந்த கல்லறை, அதை வாடகைக்கு எடுத்தார். ஒரு 3 நாள் கொடுப்பா, நான் வெக்கேட் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அருமையாக கொடுத்தார். எத்தனை தியாகம். 2 கரங்களை உயர்த்தி இந்த கிறிஸ்துமஸ் காலை வேளையிலே நீதிமானாய் வந்து மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ராஜாவாய் விற்றிருக்கிற ஆண்டவர் வரப்போகிற இயேசுவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. எனவே அந்த இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய அந்த யோசேப்பை போல நீதிமானாயிருங்கள், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு உள்ளது என்று கொடுங்கள்.
கொடுப்பதற்கு பழகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கையை நீட்டி ஒருத்தன் கேட்குறானா, அவன் என்ன ரூபத்தில் இருந்தாலும் சரி, அவன் கருப்பு உடையோ காவி உடையோ என்ன ரூபத்தில் இருந்தாலும் சரி, அவன் என்ன மார்க்கத்தானோ யார் இருந்தாலும் பரவாயில்ல, கையை நீட்டிட்டானா எனக்கு இல்லைன்னு கேட்குறான், அவங்களுக்கு கண்டிப்பாய் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கையை நீட்டிட்டானா அவருக்கு கொடுங்கள். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பாஸ்டராக இருக்கும்போது, நான் இப்போ ஒரு 40-42 வருஷமாக பாஸ்டராக இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவன் இப்படி போட்டானா இப்படி போட்டானா அவனுக்கு கொடுக்கறது கிடையாது. எதுக்கு அவனுக்கு போய் கொடுத்துக்கிட்டு? ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், எப்பா கேட்குற எவனுக்கும் கொடுப்பா, கேட்குற எவனுக்கும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் யாரு? நம்ம உடனே ரேடிக்கலாக சொல்லுவோம், அவங்க பிசாசு பிள்ளைகள். அப்படி தான் சில சகோதரிமார் புருஷனை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. நான் இயேசு பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீர் பிசாசு. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் தேவனுடைய சிருஷ்டிகளாய் இருக்கிறார்கள். They are potential candidates for salvation. அவர்களும் ரட்சிப்பை அடைவதற்கு தகுதி உள்ளவர்களே. எனவே அவர்களை அப்படி பார்க்க வேண்டும், அப்படி பார்க்க வேண்டும். கழுத்தில் நிறைய போட்டிருக்கிறாங்க, அவங்க வித்தியாசமாக போட்டிருக்கிறாங்க, அப்படி அவங்கள பார்க்காம அவர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் அரசியல்வாதிகளே சொல்றாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவன். அரசியல்வாதிகளுக்கு அந்த தத்துவம் இருக்குது. நீ நீதிமானாய் வாழும் மகளே. பிரைஸ் தி லார்ட். வீட்டில் தாய்க்கும் தகப்பனுக்கும் சாப்பாடு கொடுக்காம நீ கறியை தின்னா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், அது உன் வயிற்றில் தங்காது. தின்ற பாரு, இன்னைக்கு வான்கோழி பிரியாணி எங்கே வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, சீக்கிரம் பாஸ்டர் முடிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மட்டன் வாங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி க்ளீனாக போடுறீங்க பார்த்தீங்களா? உடம்பெல்லாம் கறியாக இருக்குது, இன்னைக்கும் கறி சாப்பிட்றேன்னு பிளான் போடுறீங்க பார்த்தீங்களா? தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்காம நீ தின்னியன்னா அது லாய்க்கப்பட்டா. மருமகளே உனக்கு சொல்கிறேன், மாமனாருக்கும் மாமியாருக்கும் கொடுக்காம இருந்தேன்னா அந்த நீதிமான் வர்க்கம் உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன். ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஏசியில் படுத்துக்கிட்டு தாயும் தகப்பனையும் சும்மா தூசியில படுக்க வச்சியா, அது ஒப்பேறாது. பரலோகத்தில் எப்படி போய் நிற்க முடியும்? அவருடைய சமூகத்தில் எப்படி போய் நிற்க முடியும்? இன்றைக்கு யோசேப்பை போல நீதிமானாயிருங்கள். காரணமில்லாத விவாகரத்துக்கள் இன்றைக்கு ஏராளம் வந்திருக்கிறது. காரணமில்லாமல் மனைவியை வீட்டுக்கு அடித்து விரட்டுகிறதான பிள்ளைகள், ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் வந்து விட்டார்கள். ஏழை குடும்பம் என்று அவளை தள்ளிவிட்டு பணக்கார குடும்பத்திலிருந்து பெண்ணை எடுத்து வாரி அள்ளி சுருட்டி வீட்டிலே வைத்து வேதனையோடு வாழுகிற குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது. இன்றைக்கு சமத்துவம் வளரட்டும். இயேசு கற்பித்ததான எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது என்றுதான நீதிமானுடைய தன்மை நமக்குள்ளே வரட்டும். 2 கையை வைத்து சொல்லும், ஆண்டவரே நீதிமான்களாக வாழுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அண்ணனை பகைத்து, தம்பியை பகைத்து, அக்காளை பகைத்து, தங்கச்சியை பகைத்து கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கோயில்பட்டி முழுவதும் பாஸ்டர் சொன்னது போல பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் திரள் கூட்டம் வந்து நம்ம ஆராதிக்கிறதான எல்லைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீங்கள் நீதிமானாக வாழுங்கள், நீங்கள் நீதிமானாக மாறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு அவளை சேர்த்து கொண்டு, ஹல்லேலூயா, அவள் முதற் பேரான பிள்ளையை பெற்று எடுக்கிற வரைக்கும் அவன் அவளை சேரவில்லை. அதற்கு பிறகு அவர்களுக்கு காலத்திலே பிள்ளைகள் பிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோசேப்பாய் வாழுங்கள். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னை ஒரு யோசேப்பா மாற்ற ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை நான் நீதி செலுத்தல் ஆண்டவரே, நான் நீதி செலுத்தல் அப்பா, நான் நீதியாய் வாழ எனக்கு கிருபை தாங்க. உங்க எல்லாரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய சரித்திரத்தினாலே நம்ம ஐஸ்வர்யவான்களாக இயேசு மாற்றி இருக்கிறார். உங்க வீட்டில் உள்ள குறைவுகளை எல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் கால வேளையிலே மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்வு செழிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய நன்மையிலே, ஆவிக்குரிய நீதியிலே
கிறிஸ்துவிலே நீங்கள் வளருங்கள். பெந்தைக்கோஸ்தேங்கிறதான பட்டம் மாத்திரம் போதாது, பெந்தைக்கோஸ்தேக்காரர்களுடைய கிரியை நம்மிலே காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நான் மரியாளை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மரியாளை பற்றி லூக்கா 1வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1வது அதிகாரத்தில் 1:38 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை என்றான் காபிரியேல் தூதன். அங்கே சொல்லுகிற சமயத்தில் அதற்கு மரியாள், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளை விட்டு போய்விட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 27வது வசனத்தை பாருங்கள். 26வது வசனம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். மரியாள் என்று சொல்லுகிற கிரேக்க பெயர். அந்த கிரேக்கர்களும் மற்றவர்களும் அந்த கிரேக்க கலாச்சாரத்தில் வாழ்ந்தபடியினாலே இவளுக்கு மரியாள் என்று வைக்கப்பட்டது. மேரி. மரியாள் என்று சொன்னால் கண்ணீர் என்று அர்த்தம். கண்ணீர் வடிக்கிற கன்னிகை. எத்தனையோ பேர் கண்ணீரோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க கடவுளுடைய செயல் என்னிலே வெளிப்பட வேண்டும் என்று. மரியாளும் கண்ணீர் வடிக்கிறவளாக எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள். இது பழைய ஏற்பாட்டில் அந்த பேர் என்னன்னு சொன்னால் மிரியாம். மரியாள் என்ற பெயர் தான் எபிரேய பாஷையிலே மிரியாம். மிரியாம் என்ற பெயருக்கு கலகம் என்று அர்த்தம். ஏகப்பட்ட கலகத்தை உண்டு பண்ணிட்டான். அவள் பெரிய மியூசிஷியன், நல்ல மியூசிக் போடுவா, தம்புர் எடுத்து பாடுவா, தீர்க்க தரிசனம் சொல்லுவா. அமங் த லேடிஸ் ஷி வாஸ் வெரி பாப்புலர். அவள் பிரபலமானவளாக இருந்தா. ஆனால் அந்த சபைக்கே கலகத்தை உண்டு பண்ணினான். அப்படிப்பட்ட குழப்பம் பண்ணிட்டா, குறை சொல்றவளாக காணப்பட்டா. அந்த மரியாளோ கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அதற்கு மரியாள், நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள். இந்த கிறிஸ்துமஸில் மரியாளை போல உங்கள் எஜமானனுக்கு உங்களை 100க்கு 100 அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயலாது கலத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு நான் அடிமை. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு நான் அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்கள் சுயம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உங்களுடைய சொந்த புத்தி உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இயேசு என்னெல்லாம் சொல்லுவாரோ, கர்த்தர் எதையெல்லாம் சொல்லுவாரோ அதற்கு நான் அடிமை என்று ஒப்புக்கொடுங்கள். சுயத்தை ஒப்புக் கொடுக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ்ல மரியாளை போல, அது கட்டளையாக சொல்லுகிறேன், மரியாளை போல கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மரியாளிடத்திலே வந்து தேவதூதன் அவள் உட்கார்ந்த இந்த அறையிலே வந்தான். பிரைஸ் தி லார்ட். நீங்க இருக்கிற வீட்டில் தேவதூதன் வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தியை சொல்ல வருவான். கிருபை பெற்றவளே வாழ்க என்று உங்களுடைய உள்ளான அந்தரங்கத்தை பார்த்து கிருபை இருக்கிறது என்று சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்லப்பட்ட 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்கு உள்ளே சொல்லுங்க, ஸ்திரீகளுக்கு உள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். சில கிறிஸ்தவ பிரிவினர் சொல்லுகிறது போல ஸ்திரீகளுக்கு மேலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல, அவள் ஸ்திரீகளுக்கு உள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த கிருபை, அந்த சாட்சி நம்மை குறித்து சொல்லப்படுவதாக. ஹல்லேலூயா. 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம சொல்லணும், என் ஆண்டவருக்கு நான் அடிமை. என் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லுவாரோ
அதையெல்லாம் செய்வேன். ஒரு பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த கையை இப்படி கும்பிட்டு சொல்லுங்க, ஒரு பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் ஆண்டவர் எதை சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தின் காலை வேளையிலே மரியாளை போல என் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், அந்த சத்தம் கேட்கட்டும். என் ஆண்டவருக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசி சொல்லுங்கள். ஷக்கதா சபூ சதரரபலரகரபா. என் ஆண்டவருக்கு நான் அடிமை. பாவத்திலே வாழுகிறவர்கள் இன்றைக்கு பாவத்திலே இருந்து வெளியே வருவார்களாக. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் அசுத்தங்கள் உன்னை விட்டு மாறட்டும், உன் பாவங்கள் உன்னை விட்டு மாறட்டும், உன் கெட்ட பழக்க வழக்கங்கள் உன்னை விட்டு மாறட்டும், பிசாசு உன்னிலே இருந்து செயல்படுகிற செயல்கள் எல்லாம் மாறட்டும். இயேசு கிரியை செய்வாராக, இயேசு உன்னிலே இருப்பாராக. ஆண்டவருக்கு நான் அடிமை. இன்றைக்கு விட வேண்டியதை எல்லாம் விடுவேன் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருக்காக வாழுவேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி 37வது வசனத்தில் இந்த 2023 கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். 37வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, 2 கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible for your God. Hallelujah. நம்ம தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உன் குடும்பத்தில் ஏங்கி தவித்து நீ ஜெபிக்கிற காரியங்கள் தேவனாலே கூடும். உன் தனிப்பட்ட காரியத்திலே நீ ஏங்கி தவித்து ஜெபம் பண்ணுகிற காரியத்துக்கு கர்த்தராலே பதில் கொடுக்க முடியும். தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். கரங்களை கொட்டி சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும். It is possible with my God. என் தேவனாலே எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனாலே கூடும். இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும். கோயில்பட்டு சபையிலே இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஹல்லேலூயா, இங்கே நீங்கள் வேறு உண்டுவதற்கு அற்புதங்கள் நடக்கும். இந்த உலகத்தில் உன் கண்ணீரெல்லாம் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் அழுதுகிட்டே இருந்தான். மரியாள் தான், அவன் பேரு மரியாள் தான், அவன் பேரு கன்னி மரியாள். அவன் அழுது கொண்டே தான் இருந்தா. அந்த அழுகையெல்லாம் மாறும். உன் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. எத்தனை உபவாசங்கள் இருந்து விட்டாய் மகனே, எத்தனை நாட்கள் பசியோடு இருந்தாய் மகளே. இன்றைக்கு நீங்கள் அந்த தேவையோடு வந்திருக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சிரிக்க வேண்டாம், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு ஆறுதலா சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும். இட் இஸ் பாசிபிள் வித் காட். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் அவர் காட். நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன் இருதய வியாதியை சுகமாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஹெல்த் கண்டிஷனை சரி பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பண பிரச்சனையை சந்திப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்கி ஏங்கி தவித்து ஒரு நல்ல வேலையிலே அமர வேண்டும் இருக்கிறாயா, தேவனாலே எல்லாம் கூடும். பாவ வழியிலே சென்று கொண்டிருக்கிற குடும்ப அங்கத்தினர்களை கர்த்தர் ரட்சித்து வெளியே கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம். தேவனாலே எல்லாம் கூடும். அந்த நம்பிக்கை வந்த உடனே தேவதூதன் போன உடனே அவன் பாட ஆரம்பிச்சிட்டா. என்ன பாட்டு பாடுறா பாருங்க, என்ன அழகா பாட்டு பாடுறா பாருங்க. 46வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் அவன் பாடுகிற பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா சேர்ந்து வாசிங்க, என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளவர். கையை வைத்து சொல்லுங்க, வல்லமை உடையவர், வல்லமை உடையவர். இந்த இயேசு வல்லமை உடையவர். மாட்டு தொழுவத்திலே பிறந்தாலும் இந்த இயேசு வல்லமை உடையவர். சிலுவையில் அடிக்கப்பட்டாலும் இந்த இயேசு வல்லமை. நல்ல கையை வைத்து சொல்லுங்க, இயேசு வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். ஆல் பவர்ஃபுல் காட். ஹல்லேலூயா. மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. மகிமையானவைகளை செய்வார். 2023 கிறிஸ்துமஸ்ல மகிமையானவைகளை glorious things will be done to you. Hallelujah. இயேசு உனக்காக செய்வார் மகனே, இயேசு உனக்காக செய்வார் மகனே. 2 கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர், மகிமையானவைகளை செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. இருதயத்தின் ஆழத்துல என் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்ல வேண்டும். என்ன ஒரு முறை சொல்லுங்கள், என் ஆண்டவருக்கு நான் அடிமை, என் ஆண்டவருக்கு நான் அடிமை. விட வேண்டியதெல்லாம் விட்டுரு, விட வேண்டியதெல்லாம் விட்டுரு. இந்த பேன் பார்க்குற வேலைகளெல்லாம் விட்டுருங்க. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையோ? பேன் பார்க்குறதுன்னு சொன்னால், நாங்கள் ஃபோன் வாங்கின சமயத்துலலாம் இந்த பட்டன் ஃபோன் பார்த்துருங்க, இப்படியே குத்திக்கிட்டே இருப்போம். அதுக்கு பிறகு இந்த ஃபோனெல்லாம் என்ன வந்துட்டுன்னு சொன்னால், ஆப்பிள் ஃபோனு, ஆரஞ்சு ஃபோனு, கொய்யாக்கா ஃபோனு, இப்படி நிறைய ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனு இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் சிலுவை தான் போடுறாங்க ஃபோனுகளில். முழுவதும் சிலுவையாக போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்குள்ளதான் சிலுவை வரவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இதுலேயே இருந்துட்டு அந்த காலத்தில் வேற வேற ஒன்றுமே கிடையாது. சும்மா இருக்கும். லேடிஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்க. ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, என் பிள்ளைங்க வா அப்படின்னு சொல்லி அவளை கீழ்படியில் உட்கார வச்சு இவன் மேல் படியில் உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ வேற ஒன்றுமே கிடையாது. வீட்டில் 4 பேர் உட்கார்ந்தாலும் 4 பேரும் இப்படியே பேன் பார்க்குறாங்க, முழுவதும் பேன் பார்க்குறாங்க. பேன் பார்த்து பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஊழியம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, நீதியாய் வாழ்வதற்கு நேரம் இல்லை, சபைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. இப்படியே போகுது. ஒன்று அங்கே கொண்டு போயிடும், மேற்படி அங்கிட்ட ஒன்று கொண்டு போயிடும், பரலோகத்துக்கு ஒன்று கொண்டு போகாது. லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருந்தானே, அந்த இடத்துக்குள்ள நீ போகணும், நீ அந்த இடத்துக்குள்ள போகணும், இயேசுவின் சமூகத்தில் போகணும். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவருக்கு நான் அடிமை. அதையும் சில சொல்லும்போது இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே, என் ஆண்டவருக்கு உருப்படுவியா, இது என்ன இப்படி ஆண்டவருக்கு அப்படிலாம் சொல்லப்படாது. ஆண்டவருக்கு நடிமை. தேவைக்கு நெசசரி ஈவில், ஆமாம், தேவையான தீமை கையில் இருக்குது. ஒருத்தருக்கு கால் பண்ணணுமா, கால் பண்ணு, அதுலேயும் அம்பு வருமா, தூக்கி கீழே வச்சுட்டு போ. என்ன பண்ணுறது? அதனால் எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடு. எதெல்லாம் தப்பு தப்பாக வாசிக்கிறியோ அதெல்லாம் விடு. சில தூக்கத்தில் இப்படியே படுத்துக்கிட்டு இப்படியே தூக்கிக்கிட்டே தான் இதெல்லாம் உடஞ்சி போகுது. இதில் முழுவதும் உடஞ்சி கீழே போட்டு, ஆமாம், இதெல்லாம் இன்னைக்கு விடு. தேவையில்லாத தொடர்புகளை விடு, தேவையில்லாத சண்டைகளை விடு, விளக்குகளை விடு. இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்து பிறந்த அந்த சமாதானமும் அந்த பரிசுத்தமும் நம்மளே வரட்டும். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நான் என் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. நான் என் ஆண்டவருக்கு அடிமை, இயேசுவுக்கு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை மாறும். ஸ்தோத்திரம். கர்த்தர் பிறந்தார், கரியும் ஜோறும் தந்தாருன்னு தின்னுக்கிட்டு போகாதுங்க. நான் அதை நல்ல தின்னு, நல்ல டிராவல் பண்ணுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, நல்ல சிரிங்க. என்ன பார்த்துருப்பீங்க சிலர், எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், நல்ல ஹாஹான்னு சிரிப்பேன். என்ன வந்துட்டுது, எது குறந்தாலும். ஆனால் கர்த்தர் பிறந்தார், கரியும் ஜோறும் சாப்பிடு. ஆனால் அன்னைக்கு ஆண்டவருக்கு நான் அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இப்படி அழகா பாடுறார். இப்படி ஆண்டவருக்காக பாட்டு பாடுங்க. வீட்டில்
பாடுகிற சத்தம் கேட்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே அப்படின்னு சொல்லி பாடுங்க. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன் அப்படி பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை இந்த பூவில என்று பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாட்டு சத்தமெல்லாம் கேட்கட்டும். வீட்டில் உள்ள டிவியெல்லாம் ஒதுக்கி வைங்க. நியூஸை மாத்திரம் கேளு. நியூஸை கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு ஆண்டவரே பாரு. அப்படி பார்த்தா வேதம் உன் கையில வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மரியாளை போல ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவள் இருதயத்தில் வசனத்தை வைத்திருந்தான். அவள் தாயோ தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அந்த நட்சத்திரத்தை குறித்து பாருங்கள். மத்தேயுவுக்கு வாருங்கள். மத்தேயு 2வது அதிகாரத்தில் ஒரு நட்சத்திரம் செய்ததை பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் வேத சாஸ்திரிகளை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினது. ஏரோது ராஜாவின் நாட்களிலே 2வது அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கிலிருந்து சொன்னா பாரசீகத்திலே பின்பற்றுகிற மார்க்கம் சாரதுஸ்திரிய மார்க்கம், ஜோராஸ்ட்ரியனிசம். உலகத்தில் 11 மார்க்கங்கள் இருக்கிறது. அந்த 11 மார்க்கங்களில் இது வான கோள்களை ஆராய்ந்து, சூரியனை ஆராய்ந்து, கிரகங்களை ஆராய்ந்து, நட்சத்திரங்களை ஆராய்ந்து, இதே தான் அவனுடைய வேலையாக இருக்கும். அகூர மாஸ்தா என்கிறதான ஒரு தெய்வத்தை அவங்க வணங்கினாங்க. அந்த ஒளியின் தெய்வத்தை வணங்கினார்கள். இதில் ரொம்ப படித்த சயின்டிஸ்ட் இந்த ஆட்கள் எல்லாம். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நட்சத்திரம் வந்தது. ஆமாம், அந்த நட்சத்திரம் வந்துன்னு சொன்னால் யூதருக்கு ஒரு ராஜா அன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. அப்போ அவரை பார்க்க போகணும். அப்போ ராஜா பிறந்தா எங்கே பிறப்பாரு? எருசலேமில் பிறப்பாரு. அவங்க புறப்பட்டாங்க. இவங்க வந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்தார்கள். அதை அடுத்த குறிப்பாக சொல்லுகிறேன். இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்திற்று. 9வது வசனத்தை பாருங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்பாக சென்றது. ஹல்லேலூயா. நீ ஒரு நட்சத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளையாகிய நீ ஒரு நட்சத்திரம். நீ மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நட்சத்திரம்னு கூப்பிடுங்க. அவங்கள நட்சத்திரம் பேரு தெரியலன்னா நட்சத்திரம்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. யூ ஆர் a star. ஸ்டார்ன்றது நல்லா இருக்கு, நட்சத்திரன்றது நல்லா இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் நாசரேத்தில் ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுருந்தாங்க, பெத்லகேம் நட்சத்திரம். அந்த பிள்ளைக்கு பேரே பெத்லகேம் நட்சத்திரம். அவளை கூப்பிடும்போது நான் கேட்டிருக்கேன், ஏன் பெத்லகேம் நட்சத்திரம் கூப்பிட்டாங்க. அதனால இன்றைக்கு உன் பேரு நட்சத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாஸ்திரிகள் அறிவாளிகளையும் உயர்ந்தவர்களையும் ஸ்காலர்ஸையும் படித்தவர்களையும் பட்டதாரிகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருகிற நட்சத்திரம். கையை வைத்து சொல்லுங்க, நான் அப்படிப்பட்ட நட்சத்திரமாக காணப்படுவேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆளை கொண்டு வந்தா அடுத்த வருஷம் இந்த இடத்துல ஆராதிக்க முடியாது, பெரிய மைதானத்துல எல்லாம் ஆராதிக்கணும். நட்சத்திரமாக இருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து 4வது கட்டளையாக சொல்லுகிறேன். அந்த சாஸ்திரிகள் செய்ததை செய்யுங்கள். சாஸ்திரிகள் செய்ததை செய்யுங்கள். சாஸ்திரிகள் தங்களில் இருந்த விலையேற பெற்றதை கிறிஸ்துவுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வந்தார்களாம். அந்த 11வது வசனம், லூக்கா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, இப்போ அவங்க பிரயாணம் பண்ணி ஒரு 800 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி வரணும். ஒரு வருஷமாவது குறைஞ்சது ஆயிருக்கும். அப்போ அப்படி வந்தபோது பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. முன்னால் அந்த சத்திரத்தில் இடமில்லை. அதனால் சத்திரத்தில் மாடு கட்டுற இடத்துல அல்லது கழுதைகள் கட்டுற இடத்துல, மிருகங்களை கட்டுகிற இடத்துல, அதுக்கு தீவனம் போடுகிற இடத்துல தான் முன்னணியிலே அவரை கிடத்தி வச்சுருந்தாங்க. அதுதான் போயிட்டாங்க. இவர்கள் பிள்ளையையும் அதன் தாயையும் அந்த வீட்டிலே வந்து பார்க்கிறார்கள். கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும்
வெள்ளை போளத்தையும் செலுத்தினார்கள். பொன் விலையேற பெற்றது, பொன் ரட்சிப்புக்கு அடையாளம். ராஜாவை பார்க்க போகிறவர்கள் பொன்னை கொண்டு போவார்கள், ராஜாவை பார்க்க போகிறவர்கள் பொன்னை கொண்டு போவார்கள். தூப வர்க்கம், ஒரு ஆசாரியனை பார்க்க போகிறவர்கள் தூப வர்க்கத்தை கொண்டு வருவார்கள். அது ஜெபத்திற்கு அடையாளம். தூப வர்க்கம் அதுவும் விலையேற பெற்றது. மூன்றாவதாக வெள்ளை போளத்தை கொண்டு போனார்கள். வெள்ளை போளம் தியாகத்திற்கு அடையாளம். அது ஒரு மரித்து போனார் என்று சொன்னால், அல்லது மரிக்க போகிறவரை பார்க்க போகும்போது அந்த வெள்ளை போளத்தை கொண்டு போனார்கள். எனவே the best gifts they had, அவரிடத்தில் இருந்த விலையேறப்பட்ட பொக்கிஷம் பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போளமோ, அதை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம நம்முடைய இருதயத்தையே இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் கை வீசி சொல்லுங்க, அது உங்களுக்கு ஒத்து பாடுகிறதா? இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறோம். திஸ் இஸ் சோ ப்ரெஷியஸ். ஹல்லேலூயா, சோ ப்ரெஷியஸ். வாலிப பிள்ளைகள் சொல்லுவாங்க, என் இருதயத்தையே அவளுக்கு கொடுத்துட்டேன். அப்போ இவன் எம்டி ஆளா தெரிகிறான். அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படி கிடையாது. இந்த இருதயத்தையே இயேசுவுக்கு கொடுங்க. ஒரே ஒரு இருதயம், இந்த வாழ்க்கையே இயேசுவுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமானால், சாஸ்திரிகளைப் போல உங்களுடைய சிறந்ததை சிறந்த ஆண்டவருக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தசமபாகம் காணிக்கை செலுத்தாதவர்கள் தசமபாகம் காணிக்கை என்று சொல்வது 10 அது சிறந்தது. அதை கர்த்தருக்கு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளிலே இதுவரைக்கும் ஊழியத்துக்கு பிள்ளைகளை கொடாதவர்கள், எங்கள் வீட்டிலே 5 பெண் பிள்ளைகள், நான் ஒருவன் தான் ஆண் பிள்ளை. அந்த காலத்தில் 1975 76 அந்த காலத்தில் நான் BA படித்திருந்தேன். எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் 2 பேர் தான் BA படித்திருப்பார்கள். என்னை ஊழியத்துக்கு கொடுத்தார்கள். சிறந்தவனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். உன் பொம்பளை பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுங்க, உங்க ஆம்பளை பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுங்க, உங்க செல்வத்தை ஊழியத்துக்கு கொடுங்க, உங்க நேரத்தை ஊழியத்துக்கு கொடுங்க, இயேசுவுக்கு கொடுங்க. பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை புலத்தையும் அந்த பாலகனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டது போல இந்த கிறிஸ்துமஸ் சிறந்ததை இயேசுவுக்கு கொடுக்கவும், அந்த சிறந்தவரை ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி, கரங்களை கொட்டி, தலைக்கு மேல கையை கொட்டி, சிறந்தவருக்கு சிறந்ததை கொடுப்பேன், என் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுப்பேன், என் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். யோசேப்பை போல நீதிமானாயிருங்கள், மரியாதை போல ஆண்டவருக்கு எஜமானுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், நட்சத்திரத்தை போல பிறரை கிறிஸ்துவுக்கு நடத்துங்கள். நாலாவதாக சொன்னேன், இந்த சாஸ்திரிகளை போல சிறந்ததை கர்த்தருக்கு கொடுங்க. இன்னொரு முறை கையை வைத்து சொல்லுங்க, சிறந்ததை தருவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சிறந்ததை தருவேன் ஆண்டவர், சிறந்ததை தருவேன் ஆண்டவரே, உமக்கு சிறந்ததை தருவேன், உமே எனக்காக கொடுத்தேன். ஐந்தாவதாக இந்த குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதை லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு மறுபடியும் வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். காத்து கொண்டிருந்த போது அந்த க்ஷணமே, 13வது வசனம், 2:13, லூக்கா 2:13, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இதுதான் கேரல் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் கேரல் சர்வீஸ் இதுதான். உங்கள் சர்ச்சில் போனீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கேரள் போகக்கூடிய நிலைமையில இல்லை. ஆனால் மதுரையிலலாம் கேரள் பாடிட்டு வருவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் CSI சபையில் இருந்தோம். அப்போ காலரா வியாதி எல்லாம் பொத்துட்டு செத்துக்கிட்டே இருந்தது, ஏகப்பட்ட காலரா. அப்போ மருந்து கண்டுபிடிக்கலை. அதனால் ஒரு தெருவுக்கு 5 பேர் செத்துருப்பாங்க. சின்ன ஊர் தான் எங்கள் ஊரில். ஒரு 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 700 வீடு 800 வீடு தான் இருக்கும் கன்னியாகுமரி பக்கத்தில். அப்போது அந்த ஊரில் எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது,
அப்போ நிறைய பேர் செத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சபையில் பஜனை பாடுவோம் என்று சொல்லி பாடுவோம். ஆமாம், பஜனை கார்த்திகை மாதம் முழுவதும் பாடுவாங்க. கார்த்திகை மாதத்துல தான் கிளாத்தி மீன் வரும். அந்த மீனை சாப்பிட்டுக்கிட்டு பொத்துன்னு செத்து விழுவான். அப்படி செத்து விழுந்த காலத்தில் இவங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு மாதிரி எல்லாம் வீதியில் கதவை சாத்திக்கிட்டு, லைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்படி இருக்கும்போது பெட்ரோமாக்ஸ் லைட்டெல்லாம் கொளுத்திக்கிட்டு நாங்கள் போவோம். அங்கே போயாச்சுன்னு சொன்னால் சில வீடுகளில் பெரிய வாழைக்கொலை வாங்கி பழமெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல கொண்டைக்கடலை, பெரிய கடலையெல்லாம் அவிச்சு அதில் கருப்பட்டி காப்பி போட்டு, ஐயோ அந்த காலம் இனி வருமா வராதானே நமக்கு தெரியாது. வீட்டிலேயே கருப்பட்டி காப்பி கிடைக்க மாட்டாங்க. அப்போது பெரிய கப்பில் கருப்பட்டி காப்பியெல்லாம் கொடுத்து சுண்டல்லாம் சாப்பிட்டு, அதுதான் கேரல். இப்போ கேரல் என்னென்னா சைலண்ட் நைட், கோழி நைட். ஹோலி நைட்னு சொல்ல மாட்டான், கோழி நைட். இனி வாத்துக்கோழின்னு சொல்லுவான், வான்கோழின்னு சொல்லுவான். இதுகளை பாடிக்கிட்டு அதில் ஒரு கிறிஸ்மஸ் அதான் பெரிய தொந்தியும் வச்சுக்கிட்டு அவர் நிற்க, அவர் கையில் ஒன்றுமே கிடையாது, சாக்லேட்டு கூட கிடையாது. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய உண்டியலை வச்சுக்கிட்டு, ஐயா கொடுங்க ஐயா, அதெல்லாம் ஹிடன் அஜெண்டா அப்படி வச்சுட்டு கேரல் பாடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கேரல் அப்படி பாடலை. ஃபஸ்ட்டு கேரல் இயேசு பிறந்திருக்கிறான்னு சொன்னோன்னே தேவதூரிலே ஆண்டவர் அனுப்பிட்டார், போங்கப்பா பாடுங்க, நல்ல பாடுற ஒரு பாடகர்களுக்கு போங்க, ஒரு கொயர் போங்கப்பா. அவன் வந்து அந்த சனமே பரமேஸ்வரனை துறை அந்த தூதனுடைய தூதி, உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பெரியும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். யாருக்கு பாடுறாங்க? வயல்வெளியில் போய் பாடுறாங்க. வயல்வெளியில் எருசலேம் தேவாலயத்தில் பலியிடுவதற்கென்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது அவங்களுக்கு தான் சொன்னாங்க, இவ்வளோ நாள் பலி செலுத்துவதற்காக நீங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க, இந்த ஆடுகள் இனி மேய்க்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறார், இனி இந்த ஆடுகளை நீங்க பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பாடின உடனே கேரளையும் கேட்டுக்கிட்டு உடனே திரும்ப பார்க்கிறோம் 15வது வசனத்தில், தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இவர்கள் பிள்ளை பிறந்து எங்க பிறந்தோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. சாஸ்திரிகள் வீட்டுக்கு போன பிறகு வந்தாங்க. அழகா சொல்லிக்கு தீவிரமாக வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. மேய்ப்பர்களை போல கிறிஸ்துவின் பிறப்பை பிரசித்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Proclaim the birth of Christ as the shepherds. 5 கட்டளைகளை சொன்னேன். இந்த 5 கட்டளைகளையும் இந்த கிறிஸ்துமஸிலிருந்து கடைபிடிப்போம். இன்றைக்கு மாத்திரமல்ல, யோசேப்பை போல நீதிமானாயிருங்கள். கையை கும்பிட்டு கேளுங்க, நான் 5 குறிப்பையும் திரும்ப சொல்றேன். யோசேப்பை போல நீதிமானாயிருப்பேன். ஹல்லேலூயா. மரியாளை போல என் எஜமானுக்கு 100க்கு 100 என்னை அர்ப்பணிப்பேன். 2 ஸ்தோத்திரம் சொல்லிக்கிடுங்களேன், 2 ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். மரியாளை போல என் எஜமானுக்கு 100க்கு 100 என்னை அர்ப்பணிப்பேன், 100க்கு 100 என்னை அர்ப்பணிப்பேன். அந்த நட்சத்திரத்தை போல சிலரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவேன். ஹல்லேலூயா. நட்சத்திரத்தை பார்த்தபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். என்ன பார்க்கும்போது மக்கள் ஆனந்த சந்தோஷம் அடைய வேண்டும். அந்த சாஸ்திரிகளை போல, 4வது சாஸ்திரிகளை போல சொல்லுங்க, சாஸ்திரிகளை போல, அந்த ஞானிகளை போல, அந்த ஞானிகளை போல என்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை இயேசுவுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சிறந்த அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சாஸ்திரிகளை போல என்னிடத்தில் சிறந்ததை கொடுப்பேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த மேய்ப்பர்களை போல கிறிஸ்து பிறந்ததை பிரசித்தப்படுத்துங்கள். எல்லாரும் எளிமையா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடிமை நான் ஆண்டவரே,
என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்கிற அந்த பாடலின் ஒரு கவியை பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு செல்லுங்கள், தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் பதில் கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கையை வைத்து சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Everything is possible with my God. Hallelujah. அதுக்கு மரியாதை போல சொல்லுவோம், அடிமை நான் ஆண்டவர், அடிமை நான் ஆண்டவர், என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை அருமையான 5 கட்டளைகளை 5 ஆலோசனைகளை ஆமென் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளின்படி நாம் வாழ்நாளெல்லாம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகள், உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த வசனத்தின்படி நாங்கள் செய்ய வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை பிரசங்கித்த மகனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். உலகமெங்கிலும் வருகை மட்டும் தொடர்ந்து பயன்படுத்தும். இந்த மகனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். வழியிலும் வாகனத்திலும் பிரயாணத்திலும் உடைய சமூகம் உடைய பிள்ளைகளுக்கு முன் செல்லட்டும். இந்த வருடத்தில் மீதமாயிருக்கிற இந்த சில நாட்கள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். புதிய வருடத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாய் பிரவேசிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்ம இரட்சகரின் 2வது வருகை மட்டும் சகல நாட்களிலேயும் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.